மயிலாடுதுறை மாவட்டம் வீரசோழன் ஆற்றின் கரை வழியே பொறையாற்றில் இருந்து தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை வரை செல்லும் முக்கிய சாலை அமைந்துள்ளது. தமிழ்நாட்டையும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலையும் இணைக்கும் இந்த சாலை சரக்கு வாகன போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு பெரிதும் உதவி வருகிறது. இந்நிலையில் குறுகலான சாலை காரணமாக அடிக்கடி விபத்து நடந்து வரும் நிலையில் இன்று பிற்பகல் கேரளாவில் இருந்து ஜேசிபி வாகனம் எடக்குடி பகுதிக்கு லாரி மூலம் வந்தது. வீரசோழன் ஆற்றின் கரையின் பாதை வழியே லாரி சென்றபோது குறுகிய பாதை காரணமாக அருகில் இருந்த பள்ளத்தில் லாரி இறங்கியது. மேலும் ஜேசிபி வாகனம் லாரியில் இருந்ததால் கனம் தாங்க முடியாமல் வீரசோழன் ஆற்றில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஓட்டுநர் உள்ளிட்ட லாரியில் உள்ளவர்களுக்கு சிறிது காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஆற்றின் குறுக்கே தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து வாகனங்கள் ஆற்றின் உள்ளே விழுந்து விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சார் வணக்கம் சார், இங்கே எங்கள் ஊர் எடக்குடிங்க, மங்களூர் டு பெரம்பூர் லைனு தரங்கம்பட்டி சைடு மெயின் ரோடுங்க. இது இங்கே சாலை வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது சார். அடிக்கடி இந்த இடத்துல விபத்து நடக்குதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எடக்குடியிலேருந்து கீழே திருங்குற ஏரியாவுக்கு நேராக காளியம்மன் நேராக பர்டிகுலராக 5-6 ஆக்சிடென்ட் அதே இடத்துல நடந்துருக்கு சார். மேலே நடந்துகிட்ருக்கு சார். ஒன்று இல்லை 2 இல்லை, ஏற்கனவே ஒரு டாடா சி விழுந்துருச்சிங்க. அதுக்கப்புறம் லாரியோட ஜல்லியோட ஒரு வண்டி விழுந்துருச்சு. மறுபடியும் இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட்டு. எங்களுக்கு என்ன ஒன்று கேட்குறேன்னா, தயவுசெய்து தமிழ் அரசு ஒன்றே கேட்டுக்கிறேன், எங்களுக்கு சாலை வசதி கொஞ்சம் மேம்படுத்தி ஒன்று பண்ணி கொடுங்க. இன்னும் என்னென்னா, இன்னும் இதுக்கு மேலே எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கணும் போகணுன்னா எங்களுக்கு தடுப்பு வெளியே அமுச்சு கொடுக்கணும். சைடில் இருந்த பேரிகார்டும் ஏற்கனவே ஆக்சிடென்ட்டால் போயிடுச்சிங்க. அதனால் ஸ்பீடு பிரேக்கு மேலே ஸ்பீடு பிரேக்கு கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக போகிற மாதிரி ஸ்பீடு பிரேக் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். தமிழ் அரசு மென்மேலும் வேண்டி. வணக்கம், மயிலாடுதுறை மாவட்டம் மங்கநல்லூர்லேருந்து தரங்கம்பாடி சாலையில் அடிக்கடி எடக்குடி மெயினில் இந்த சாலை விபத்து ஏற்படுது. அதுக்கு உடனடியாக அரசு ரோடு சைடில் ரீட்டன் வால்வு அமைக்கணும். தொடர்ந்து 10 முறை ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இதில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. டாரஸ் லாரி 10 யூனிட் லாரி கவுந்து ஜல்லியோடு அப்படியே தான் கடந்துச்சு. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு கிராம சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுது. அதுக்கு ஒரு வேகத்தடை அமைச்சு கொடுக்கணும். சாலையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும். அந்த ரீட்டன் வால்வு கொஞ்சம் உயரமாக ஆழப்படுத்தி கொடுக்கணும். அதை எங்கள் கிராம சபை வேண்டுகோளாக கேட்டுக்கொள்ளுது.